எவ்வளவு வேலை இருக்குது தூக்கண்டாமா? இனி எவ்வளவு வேலை இருக்குது. மாமா ரூம் ஃபுல்லா பியூட்டி பார்லரா மாத்தணும். இந்த சாமான்லாம் அங்க கொண்டு அள்ளி வைக்கணும். எவ்வளவு வேலை இருக்குது. நான் தான் பியூட்டி பார்லர் காரி முதயே சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் மேக்கப் பண்ணுவேன். அப்ப யார் பியூட்டி பார்லருக்கு வருவா? அது யாராவது கடைப்பாவட்டி. இங்க யாராவது வரவளான்னு கேளு. அதெல்லாம் வரவாட்டி. ஆமா, இது எப்படி அரை மணி நேரத்துல இவ்வளவு ஏற்பாடு பண்ணுன? எல்லா மாமா கிட்டே ஒண்ணு போலவே சொன்னேன். ஆளுக்கால வாங்கி கொண்டு தந்துட்டாவே. அது இப்படி தெரிஞ்சா நம்ம எப்பவுமே பியூட்டி பார்லர் வச்சு விளையாண்டுருக்கலாம் பத்தியா? ஆமாட்டி, தெரியாம போயிட்டு முதையே தெரிஞ்சுக்கலாம். வீணா உட்காந்து வீடு கட்டி விளையாண்டுட்டோம். எனக்கும் தெரியாம போச்சுது. முதையே தெரிஞ்சிருந்தா எப்பவுமே விளையாண்டுருக்கலாம். அது இப்பதான் தெரியணும்னு இருந்திருக்கு. சரி விடு. முதையே தெரிஞ்சிருந்தா நான் எப்பவுமே எங்க மாமாட்டெல்லாம் இதை சொல்லி வாங்கி தர சொல்லியிருப்பேன். எப்பவுமே பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கலாம். எப்பவுமே இந்த நாட்டுல எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி விட்டுருக்கலாமே. தெரியாம போச்சுதே. சரி விடு. இப்ப மாதிரி நமக்கு கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. போனது போட்டோம். சரி, யாராவதுல எடுத்துக்கொண்டு வைப்போம் வா. இருந்தாலும் எனக்கு அதை நினைச்சு வேதனையா இருக்குடி. ஆமா, நீ அதை முன்னுக்கிட்டு சொல்ல மாட்ட. இப்படி மலர் அக்கா பியூட்டி பார்லர் படிச்சிருக்காவ, இப்படி பியூட்டி பார்லர் வச்சிருக்காவ, நம்மளும் வச்சு விளையாடுவோன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன்டா மாட்டி. அதே தெரியாம போச்சுது. சரி விடு, போனது போட்டோம். எனக்கு முதையே தெரியும் பத்துக்க. மலர் அக்கா இப்பெல்லாம் வச்சிருக்காவ, படிக்க போயிட்டு இருந்தா பத்துக்க. சரி, படிக்க தானே போய்கிட்டு இருக்காவ, அப்படியே நினைச்சுட்டேன் பத்துக்க. அதே திடுதிப்புன்னு பியூட்டி பார்லர் வைப்பான்னு எனக்கு தெரியாது. அண்ணாம இவர்க்கல தொர இருக்காளா, அவ அன்னைக்கு ஒரு நாள் வாய பியூட்டி பார்லர் போயிட்டு வருவோம், நம்ம மலர் அக்காவே வச்சிருக்காவலான்னு சொன்னா பத்துக்க. உடனே நானும் சும்மா தான் போனேன். போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது எப்படி வச்சிருக்காவ பாத்தியா பியூட்டி பார்லர் அப்படின்னு. சரி விடு, இம்மாதிரி நமக்கு ஞாபகப்படுத்தினா நமக்கு வேதனை தான். சரி, இவ்வளவு நாள் விளையாடாம போயிட்டோமேனு. எட்டி, இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கையில இப்படிதான் விளையாடுவாங்களோ? ஆமா, எப்படி வச்சிருப்பா தெரியுமா? சரி, நீ கொஞ்சம் தலையில தூக்கிக்க, நான் கொஞ்சம் தலையில தூக்கிக்கிடுவேன். பாரு, உடைச்சாத, அப்புறம் விளையாடுறதுக்கு கிடைக்காது. இது நம்ம கடையில் உள்ளதா மாட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தூக்கி. எவ்வளவு சாமான் வாங்கியிருக்கோம் பாத்தியா? ஏன்டி ராணி, வீடு கட்டி விளையாடும் போது கூட நம்ம இவ்வளவு சாமான் வாங்கலையேட்டி. பியூட்டி பார்லர் வச்சு விளையாடுறதுக்கு எவ்வளவு சாமான் வாங்க வேண்டியது இருக்கு. நல்ல நேரம். வீடு கட்டி விளையாடும் போது எங்க அப்பா கிட்ட நான் விளையாட்டு சாமான் வாங்கிட்டேன். அப்பமே பியூட்டி பார்லர் வச்சு விளையாண்டுருந்தா எங்க அப்பா இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்டி அப்படி சொல்லுத? ஆமா, விளையாட்டு சாமான் 10 ரூபா 20 ரூபா. இது எது எடுத்தாலும் 300 ரூபா 400 ரூபாலாம் இருந்திருக்கு. ஏட்டி, பார்த்து தூக்கிட்டு வாட்டி. உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறது 50,000 ரூபாய் பொருள். கீழே போட்டோம் சல்லி சல்லியா நொறுங்கிடும். அடியே பாதவதி, வாயை திறக்காத. ஏதோ போடாதன்னு சொல்லி எனக்கு அதுதான் போட வரும். 50,000 ரூபாயா? லாட்டு சாமா மாதிரி வாங்கி வச்சிருக்கா? மாமா கிட்ட கேட்டேன், வாங்கி தந்துட்டாங்க. சப்பா, நல்ல நேரம். ஏன் இல்ல, எனக்கு முதையே இந்த பீட்டு பார்லர் வச்சு விளையாடணும் தோணல பத்தி அதுக்கு சொன்னேன். சரி சரி, வா, பாத்து தூக்கிட்டு வா. தங்கப்புல, இது என்னது? ஐயோ அம்மா, இவ்வளவு பரபரப்பா எங்க கிளம்பி போயிட்டு இருக்கியா? பியூட்டி பார்லர் போடுறதுக்கு. இப்போ பியூட்டி பார்லர் எங்க போய் போட போறியா? பெரிய மாமா ரூம்ல தான். பெரிய ரூமா கை வச்சிட்டியா? பெரிய மாமா ரூம் தான் சூப்பரா இருக்கும். அப்படிதானே மாமா? ஆமா தங்கம், உனக்கு இல்லாத ரூமா நீ எடுத்துக்க தங்கம். ஆமா, அதுக்கு தான் அங்க போய் பியூட்டி பார்லர் போடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். சாமான் எல்லாம் தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறோம். பொம்மா கிச்சடி, அது எந்த ரங்கில பார்த்து எனக்கு பொண்டாட்டி மாதிரி தெரிய மாட்டேங்கல. சரி சரி, எல்லாரும் வழி விட்டு நில்லுங்க, வழி விட்டு நில்லுங்க. நாங்க இத பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். கீழ விழுந்தா நொறுங்கிரும். இது நீ அப்படி சொல்லாத, அப்புறம் நான் கீழ போட்றேன்ல. அன்னைக்கு கீழ வந்து பாருங்க. உலாத, நான் சிக்கன பிடிச்சிட்டேனே. ஆமாமா, உலாத அவ சிக்கன பிடிச்சிருக்கால்ல. சரி சரி, தள்ளி நில்லுங்க, எல்லாம் தள்ளி நில்லுங்க. தங்கம்ல, பாத்து போமா. டேய், எல்லாம் வழி நில்லுங்கடா, புள்ள போட்டோம். கிச்சடி, பொம்மை மாதிரியா போய்கிட்டு இருக்க. பொம்மை மாதிரி இருக்கத பாரு, செல்லம் போல. இப்போதானே வீடு வீடு மாதிரி இருக்குது. அதானே உண்மை. எங்க பார்த்தாலும் இவ சாமா தான் கிடக்குது. அதுதான் இந்த வீட்டோட அடையாளமே. உண்மைதான்டா. அங்கங்க அவ செருப்பு, அங்கங்க அவ ட்ரெஸ், அங்கங்க அவ கிடக்குற விளையாட்டு சாமா. இதுதான்டா அடையாளம். ஆனா இன்னைக்கு உங்க ரூம்ல கை வச்சிருக்கானே, அவார்ல எடுத்து போறாடா. ரூமா இல்ல இந்த வீட்டுல, என் பிள்ளைக்காக மொட்டை மாடல கூட நான் படுப்பேன். துறை அண்ணே, சாமுக்கு பத்திரிக்கை எடுத்து கொடுத்தோம்ல,
அங்கதான் உனக்கும் கொடுத்துருக்கு. அதை அப்படியே வாங்கி உன் மாமனார் வீட்டுல கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சா? ஆமாடா, டக்கு டக்குன்னு கல்யாணத்தை முடிப்போம். சாமப்பு முடிச்ச 2வது வாரம் உனக்கு தான் கல்யாணம். நீ அவங்க வீட்டுல கொண்டு கொடுத்துட்டேன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இங்க பாரு, கஷ்டப்பட்ட குடும்பம், ஒரு செலவு வைக்க கூடாது. பொண்ணு கொடுக்காங்க, அது போதும். அதுக்கு இல்லைண்ணே, இப்பதான் அண்ணனுக்கு கல்யாணம் முடி போகுது. அதுக்குள்ள எனக்கு அப்படி இல்லடா, அந்த பொண்ணு பாதி நேரம் நம்ம வீட்டுல தான் இருக்குது. ஊருக்காரன் 1000 பேசுவான், அதுக்கு நம்ம வழி வைக்க கூடாது. இன்னொன்னு, நம்ம பிள்ளைக்கு அது ஒன்று தான் கிடக்குது. அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வரலன்னா நம்ம பிள்ளை தவிங்கி போயிடுவா. அந்த பிள்ளைங்க வர போய் தான் நம்ம பிள்ளை கொஞ்சம் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கா. அந்த பிள்ளைக்கும் இசை விட்டா யாரும் இல்லைங்க இங்கதான் வந்து கிடக்குது. அதுக்கு எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்? அப்பாட்ட நம்ம வீட்டுல வந்துட்டு போட்டோம். அண்ணன் சொல்றதானே சரி. அவ அடிக்கடி ஒத்தையில நம்ம வீட்டுக்கு வாரா, ஒத்தையில வீட்டுக்கு போறா. இதை நோட் பண்ண எவனாவது வேண்டது எல்லாரும் பாத்துட்டானுங்கண்ணா, இல்லாத பொண்ணை ஏதாவது சொல்லிட்டானுங்கண்ணா நல்லா இருக்காதுண்ணே. நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு கௌரவமா வரணும். கல்யாணத்தை பண்ணிரு. என்னடா யோசிக்க? உனக்கு தான் கல்யாண வயசாகி போச்சா? அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும் பரவாயில்ல. இல்லைண்ணே, நான் வேற கொஞ்சம் மெடிசனுக்காக வெளிநாட்டுக்கு போண்டி இருந்தது. அதுக்கான அவளும் சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு கிடக்கா. அதான் ஒரு 6 மாசம் போட்டுன்னு பார்த்தேன். ஏன் விரும்பும் போது சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது? அதுக்கு இல்லடா, நான் வெளிநாட்டுக்கு போறேன்னா 3 மாசம் ஆகும். கல்யாணம் முடிஞ்சோடனே வச்சுட்டு போனா நல்ல வாட்டா இருக்கும். கூட்டிட்டு போ. கிங்ஸ் சொல்றதா சரி. அதுக்கு 2 வாரம் கழிச்சு கல்யாணம். அப்படி ட்ரைனிங் போதா இருந்தா பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போ. என்ன ரொம்ப யோசிச்ச மாதிரி இருக்குது? சேச்சே, யோசிக்கலாம் இல்ல. அப்படி இல்லைண்ணே, கல்யாணம் முடிஞ்சுட்டா டக்குன்னு குழந்தைலாம் அவ சின்ன பொண்ணா இருக்கா, அதான் பார்த்தேன். இது என்ன பேச்சு? டேய், நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க. அதான் இப்படி ஒருத்தி உனக்கு மனைவியா வர போறா. மனைவி இங்க வா, குழந்தை மாதிரி உனக்கு வாரா. கொடுத்து வச்சவ வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணலான்னு பார்த்தேன். நீங்களா சிரிப்பீங்கன்னா நான் சொல்லாம இருந்தேன். அண்ணா, கொஞ்ச நாள் லவ் பண்ணிக்கிட்டேண்ணே. எவ்வளவு நாள்? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அவ இந்த குழந்தை மாதிரி பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்காம போயிட்டுனா அதுக்கு தானே. அவ இந்த விளையாட்டை 24 நேரம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ரசித்துக்கிட்டே இருப்பேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டுனா மிஸ் பண்ணி போனோன்னு பயமா இருக்குண்ணே. அதான் கொஞ்ச நாளைக்கு நான் இப்படியே விளையாண்டுக்கிட்டேனே. யாரு இந்த பொண்ணு மாறும்? டேய், இசை இருக்கிற வரைக்கும் இவ மாறமாண்டா, இவ இருக்கிற வரைக்கும் இசையும் மாறமாண்டா. என்ன அண்ணன் பதறிட்டான். அவன் 8 பிள்ளைக்கு அடி போட்டுட்டு கிடக்கான். நான் அப்படியாடா? நீ என்ன பதறுத? உதட்ட இல்லாம இருக்குமா உனக்கு? அண்ணன்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். 8 புள்ள ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிரு. நீ பண்ணாத நான் பண்ண முடியும். கொசுக்கு என்ன சாமான் பாத்துக்கிட்டு இருக்க? அவனுக்கு 5 போடு. உனக்கு தம்பி தானே, பாரு கல்யாணம் பண்ண மாட்டானா? அதெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாது. நான் மெதுவாதான் முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணிரு. நான் இப்ப கல்யாணம் பண்றது? ஏண்டா அவ்வளவு அவசரமாடா? இவன் பிஞ்சதே பழுத்தவன். உன்ன மாதிரி 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க நீ தேவை. இப்பவும் கல்யாணம் பண்ண மாட்டேன் பாருடா. இன்னும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவானா? டேய், உனக்கு நாம போட்டுறோம் இருக்க. எப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கான்னு பாப்போம். அடுத்த வாரம் கல்யாணம் சொல்லிட்டேன். இல்லடா, நான் லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாலும் முடிவோட இருக்கேன். வேணா நீ லவ் பண்ண. அண்ணன்னு பார்க்க மாட்டேன். எத்தனை வருஷமா லவ் பண்ண முடியும்? இன்னும் ஒரு 2 வருஷம். நான் லவ் பண்ண ஆரம்பிச்ச 2 வருஷம் ஆகி போச்சுது. கொன்னுவேன். எனக்கு 2 பிள்ளை வேணும். அது என்ன கொள்கையானே? 2 தான் பெப்பேனே. சண்டியர்ல அவர் எல்லாமே டபுளா தான் பெப்பாரு. அப்படிதான்டா? எனக்கு 2 பிறக்கும் 3 பிறக்கும். வேணாலும் பாருங்க. சிங்கம்டா சிங்கம். பாயும் புலிடா, எல்லாமே டபுள் தான். சரிடா, நான் விட்டு கொடுத்துட்டேன். தம்பி நீ முதல் கிளம்பிக்க. அண்ணன் பெரு கல்யாணம் பண்ணிக்கிறத பொறுமையை ரொம்ப சோதிக்க. முட்டி கீழே தட்டி மண்டபத்தை கொண்டு வச்சவன் பாத்துக்க. ஏற்கனவே உனக்கும் எனக்கு ஏக பொருத்தம் சொல்லிட்டேன். ஒழுங்கு கல்யாணத்தை பண்ணிரு. அதை சொன்னேன்டா. சுக்கு அண்ணா, அவனை விருப்பத்தி பார்க்கண்டா. அதெல்லாம் முடிப்பான். இல்ல நானும் முடிக்கல. அண்ணனை பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், நீங்க என்ன சண்டை போட்டு இருக்கீங்க? அப்படிதானா? என்ன கிங்ஸ்லேயும் ரெட் பிளேயர் தான் கத்துக்குவானா? அவன் உங்ககிட்ட என்ன போட்டு கொடுக்கானே. அப்படின்னா நீ சொன்னது உண்மை. அவன் போய் சொல்ல மாட்டானே. அது வந்தேனே. அப்போ நீ அவன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. உனக்கு 2 தான் பிறக்கும். அது வந்தேனே. ஆமாண்ணே. அப்ப என்ன கரெக்டா தாத்த வைக்கலாம் முடிவு பண்ணிட்ட. அண்ணே, அடே கப்பா, அடிச்சது லக்கு போடுறா. அண்ணா, நானும் 2 பிள்ளைக்கு தாத்தா ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அடிச்சது
ஜாக்பாட் உனக்கு. டேய் வாழ்த்துக்கள்டா அண்ணே. டைரக்டாவே பெர்மிஷன் கிடைச்சிட்டுனே. எனக்கும் சந்தேகமா இருந்துடா. அது எனக்கு தெரியுமா தெரியாதா இல்லைன்னா தெரியாம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கானு. நான் சீக்கிரம் ரெட்ட பிள்ளைக்கு தகப்பன் ஆகல பாருங்கடா. நீ ரெட்ட பிள்ளைக்கு தகப்பாயிருவேன்னு எனக்கும் தெரியுனே. அது என்னென்ன ரெட்டுன்னு ஒரு குளியோட சுத்திட்டு இருக்கிய, அந்த குளிக்கை மட்டும் சொல்லிருந்தேன். அது அப்படிதான் ரெட்ட இல்லைன்னா 3 கூட இருக்கலாம்டா. ஏன் நீங்க இந்த ஒண்ணு ட்ரை பண்ண மாட்டீங்களோ? அது ஒண்ணு மாதிரி கல்யாணத்தை பிஞ்சி போடாம பாரு அவன் ட்ரை பண்றது. இந்த அவமானத்துல இருந்து நீ வெளியில வரணும்னா ரெட்டை பெற்று அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்மள அண்ணன்டா. டேய் எனக்கு ரெட்ட இல்லண்டா. ஆத்தாடி அவன் ஒன்னு அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான். டேய் ரெட்ட பெற்றுடா. டேய் நான் என்ன வேணாலும் காதலிக்கலான்னு பார்த்தேன்டா. நீங்க என்ன ரெட்ட 3 பிளான போடுறீங்க? டேய் நான் கூட காதல் பண்ணிக்கிட்டேன்டா. ஆத்தாடி ஒன்னு அசிங்கப்படுத்திட்டான். ரைட்டு கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே. பண்ணிக்கலண்டா பண்ணிக்கிறத. டேய் எனக்கு பொம்பளை பிள்ளை தாண்டா பிடிக்கும். அந்த நம்ம குடும்பத்தை பொம்பளை பிள்ளை ராசியே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே இத்தனை முழுமாட்டு பேர் இருக்கான போதாதான். அது வந்து நம்மகிட்ட மட்டும் பொம்பளை பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது. வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னு எப்படியா ஆம்பளை பையன் தான் பிறப்பான். அதான் ஏன் ராணி கூட கொஞ்ச நேரம் காதல் கிதல் பண்ணிக்கிட்டு அவளை குழந்தையா கொஞ்சிக்கிட்டு ஒரு 2 வருஷம் போட்டுமேனு பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சிக்க அடே பிஞ்சில பழுத்தோட எல்லாம் ஒன்னாலதான். ஏன் இப்படி அவசரப்படுற? அத உனக்கு நீங்க இருக்கால அவ உனக்கு நல்லா இருக்கா. அதான் எல்லா வேலையும் பாக்கியா பெற வேணடா. என்ன கொஞ்சம் விட்டு வையா. நான் ரெட்ட பிள்ளைக்கு தகப்பாகணும். நான் அப்பா அவங்க முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அப்பா ஆசையா இருக்கு. போதும் போதும் லவ்வரா இருந்தது போதும். அப்பா ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீதான் ஏற்கனவே முடிவு பண்ணா வச்சிருக்க. எப்படினாலும் விட மாட்டோம்னே கல்யாணம் பண்ணிருந்தேன். டேய் நீ ஏன் கிளம்ப மண்ணடி போட்டுட்டு இருக்க பாத்துக்க. சரி இவனுக்கு ஒரு நாள் கழிச்சாது பிறந்திருக்கலாம். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஒரு நாள் உனக்கு முன்னக்கூட்டி நான் பிறந்திருக்க கூடாது. அவ்வளவு ஆசையானே. ஏண்டா நாளா கழிச்சு கல்யாணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்க. அவனை பத்தா தெரியுமானே. அவன் பார்க்கதானே ஊமை. ஆனா எல்லா வழியும் பாத்துருவானே. நீ அந்த இப்ப என்ன இருக்க இல்ல நாளா கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த ரியாக்ஷனும் கட்டாம சுத்திக்கிட்டு இருக்கிய அதான் கேட்டேன். ஏண்டா எனக்கு என்ன 18 வயசுல கல்யாணம் முடியுது. 35 வயசு ஆகுதுடா. ஐயோ அன்னைக்கு கத்தி சொல்லாதுனே. ஒரு என் வயசு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது சரி இந்த மைனர் மாப்பிள்ள கல்யாணம் வேண்டாங்கால இவருக்கு என்ன இப்போ இளமையா ஓஞ்சிடாடுது. ஏன்னா அடுத்த மாசம் தான் 35 வயசு பழக்கம் உங்களுக்கு. கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன்டா. கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன். அதையும் நான் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா உனக்கு கொஞ்சம் வாழ்த்தன அதிகம் தான்டா. ஏதோ உனக்கு இப்பதான் 18-20 வயசு ஆகிற மாதிரி நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணேங்க. நீ டாக்டருக்கு முடிக்கும் போதே உனக்கு 30 வயசு ஆகி போச்சுது. போதும் அவ காதல் விழுந்துடாம போட தீ பிரிச்சு விட்டுருவோம். உங்களுக்கு நான் காதலிக்கலப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாருங்க பின்ன அடுத்தடுத்து தம்பி மாதிரிலாம் இருக்காங்க. அக்கறை இருக்கான்னு பாருங்க. உனக்கு அடுத்து எந்த தம்பி இருக்குது? இந்த சார் எனக்கு 25 வயசு தான் ஆகுது. 24 ஆகுது. இந்த மாப்பிளைக்கு 22 வயசு தான் ஆகுது. இவருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குன்னு 10 வருஷம் கிட்ட இருக்குது. அதனால உனக்கு மெதுவா முடிச்சுக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல. கட்டியா அண்ணன்னு பார்க்க மாட்டேன் பாத்துக்க. சரி நாட்டா எனக்கு 2 மகன் பிறப்பான். அவன் என்னை போலவே இருப்பான். எனக்கு 2 மகன் பிறப்பான். எனக்கு 2 மகன் பிறப்பான். என்ன டாட்டா என்ன டாட்டா டாட்டானே என்னடா இப்படி இறங்கிட்டான். போனேன் இதெல்லாம் நீ படிச்சிருக்கணும். அவர் படிச்சுட்டு போறாரு. போனேன் இப்படி இருக்க ரூம அப்படி மாத்திரம். எப்படியோ வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்ததுல இருந்து பெர்மிஷன் ஆகி இன்னைக்கு பியூட்டி பார்லர் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும். சரியா? இப்போதானே பியூட்டி பார்லரு. இன்னும் நான் என்னென்னலாம் பண்ணுதுன்னு மட்டும் பாரு. அது என்னமோ உண்மைதான். ஓ மாமாமார் ஃபுல்லா மண்டை பிச்சுக்கிட்டு ஓடல ஓடுவாங்க. ஓட வச்சிருவேன்.
நிறைய பிடிச்சிட்டு வா சரியா? நம்ம எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி விட்டுருவோம். பின்ன 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி வச்சிருக்கோம், அதெல்லாம் கரைக்க வேண்டாம். நான் போய் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வரேன். இந்த வீட்டாட்கள் வருவாங்களா? அட்டம் பிடிச்சாலும் இழுத்துட்டு வந்துட மாட்டேன். பெரிய மாமா, சின்ன மாமா, கிங்சி மாமா, தர மாமா எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுறேன். அபியக்கா ஈழக்கெல்லாம் நீ மறந்துட்ட, மாமியார் மாற நீ மறந்துட்ட. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, நம்ம எல்லாருக்கும் மேக்கப் பண்ண போறோமா? இனிமேல் இந்த வீட்ல எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு தான் சுத்தணும். கரெக்ட் கரெக்ட். நாம பியூட்டி பார்லர் வச்சு இந்த வீட்ல ஒருத்தர் கூட மேக்கப் பண்ணாம அலைஞ்சா அது நம்ம பியூட்டி பார்லர் வச்சு அர்த்தமே இல்லாம போயிருமே. கரெக்ட். இந்த வீட்ல இனிமேல் எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு தான் அலையணும். நான் ஒவ்வொருத்தரையா போய் புடிச்சிட்டு வரேன் சரியா? ஒருத்தரையும் விட்டுறாத, எல்லாரையும் இழுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் இழுத்துட்டு வரேன். அது எனக்கு கையோட வந்துக்கு காலோட வந்துக்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சரியா? மேக்கப் போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பறிச்சு வைக்க. நீ ஒருத்தரையும் விட்டுறாத, எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துரு. எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு வரேன். சரி, ஃபர்ஸ்ட் ஜான் மாமா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் சரியா? அப்படியே தரமாமாயும் கூட்டு வந்துரு. நான் அவளுக்கு நான் தான் மேக்கப் பண்ணிவிடுவேன் சரியா? சரி, நீ தரமாமாக்கு மேக்கப் பண்ணு, நான் கிங்சி மாமாக்கு மேக்கப் பண்ணிக்கிறேன். அத்தாடி அத்தாடி, என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எம்மாடி, நம்ம உண்மையிலே மேக்கப் பண்ண போறோமோ? ஆமா, அத பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிட்டோமா? ஆமால. சரி சரி, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வந்து உங்க அக்கா வரைக்கும் விட்டுறாத என்ன? எங்க அக்கா கல்யாணத்துக்கு நம்ம பியூட்டி பார்லர் தான் மட்டி. ஆமா, சாமமக்கு நான் எப்படி பண்ணி விடுறேன் மட்டும் பாரு. ஐயோ ஐயோ, நீ நேரத்தை கடத்தாத. சீக்கிரம் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் எல்லாத்தையும் எடுத்து பறிக்க வச்சிருந்தேன் சரியா? சரி சரி, நான் போய் வரிசைக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு வரேன். நீ இழுத்தா மட்டும் தான் முடியும். ஓ, இருவளைக்கு மட்டும் தான் இந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வருவாங்க. கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்க. நீ சீக்கிரம் போய் கூட்டு வந்து போ. இன்னைக்கு இல்ல தரத்திரிக்க ஓட போதே. நீ போய் கூட்ட போ 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 போ. அத்தடி, கையை ஓட மாட்டுக்கு, காலை ஓட மாட்டுக்கு. அத்தடி, நிஜமாவே நான் பியூட்டி பார்லர் செய்ய போறேனா? முள்ளி பாத்துக்கிடுவோம், கனவு மாதிரியே இருக்குது. வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்தவனுக்கு திடுக்குன்னு பியூட்டி பார்லர் வச்சு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திண்ணல கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் மாதிரி. அத்தாடி அத்தாடி. ஏமா ஏமா ஏமா, முடியலையே, பய உள்ள என்ன வருட்டுது. சோப்பா ஏமா. ஐயா, ஆப்பி விட வேண்டாம் போலுக்க. என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? எங்க போய் ஒளின்னு தெரியலையா? எங்க நேரத்தை பிடிங்கிட்டு ஓடுத? முடியலடா, விரட்டுறடா. நீ தம்பி தானே, பாவம் பச்சை பிள்ளடா. ஏதோ மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிற, போடா. எனக்கு 2 மகன் பிறப்பான். படிச்சது நீ தானே, போனேன். கையில லிப்டிக்லாம் வச்சிருக்காடா, போட்டு விட்டு நினைச்சுக்க அழிக்க கூட விட மாட்டா. டேய் முடியலடா. டேய், வேற யாராவது நம்ம வீட்டுல இருக்காங்க? எல்லாருமே ஓடிக்கிட்டு தானே இருக்கோம். எவ்வளவு பாசமா கூப்பிடுறத பத்தியடா. ஏனே, நம்ம வீட்டுல எல்லாருமே தொட்டு பிடிச்சதாலே விளையாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் தலைதறிக்க ஓடுதமுனே. நம்மளை பார்த்து எதிரா ஓடி பழக்கம். நாம நம்ம வீட்டு குட்டி தேவதையால ஓட்டத்தை பிடிச்சிருக்கோம்னே. பையனுக்கு ஓவ செல்லமாச்சுடா. அம்மா எங்கடா? பெரியம்மாவும் அம்மாவும் மொட்டை மாடியா ஓடிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அவங்களுக்கு கால் வச்சது குறுக்கு வச்சலாம் உண்டுடா. இசை மேக்கப் முன்னாடி குறுக்கு வழியாது, கால் வழியாது. அம்மா மொட்டை மாடி தாவிக்கிட்டு ஓடுதாங்கண்ணே. ஆட விட்டதுக்கு முன்னாடி எழுதலாம் போடுவாங்க. அது என்னமோ நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாக்காங்க, பாசம் கட்டுறாங்கன்னு நினைச்சு பார்த்துக்க. அப்படித்தான் இவா கூப்பிடுறத வச்சு மயங்கிறாதனே. அது எனக்கு நல்லாவே தெரியும்டா. அவ கூப்பிடுறதுக்குலாம் இப்ப நான் மயங்க மாட்டேன்டா. எவ்வளவு அசால்ட்டா வாங்க பியூட்டி பார்லருக்கு வாங்கன்னு கூப்பிடுதா. இதுல ஆஃபர் வேலை. இன்னைக்கு யாரெல்லாம் பியூட்டி பார்லருக்கு வராங்களோ, சேம மக்கள் எடுத்த இன்னைக்கு அவங்களுக்கு ஃப்ரீயா. அந்த இடம் வரையா இப்ப எங்கன்னு ஓட தேடி வந்துவாள. அந்த வீட்டுக்கு ஓடிவோம், சீக்கிரம் வாடா. மயங்கிறாதடா. நீ சொன்ன மாதிரி ஆட விட்டதுக்கு மாதிரி இலத்துல கொடுக்குற மாதிரி தான் இவன் மேக்கப் பண்ணதுக்கு நம்ம கூப்பிடுதா. மயங்கிறாதடா. இதுக்கு மேல எங்கனே ஓட. பின்னீடு இருக்குது, அங்க ஓடிடும். அங்க போனா வந்துக்கிட மாட்டா. பட ஓட்டத்தை பிடிப்போம். எப்பேற்பட்ட மனுஷன், உங்களை பார்த்து ஊரே ஓடிச்சது. ஒத்த பயம் இல்ல, நம்மள என்ன ஓட்டம் ஓட வைக்குது. அது என்னமோ உண்மைதான்டா. லைஃப்ல நான் இந்த ஓட்டம் ஓடலடா, மூச்சு வாங்குதுடா. இதுக்கு மேல எங்கடா ஓட? எப்போ அவ உங்களை விட்டு வைக்கலையா? மண்டையில ஒத்த முடி இல்லம்மா, மாமாவை விட்டுன்னு சொன்னேன். சரி, மண்டையில முடியலன்னா என்ன மாமா? உங்களுக்கு லிப்டிக் போட்டு விடுது, ஐப்ரோ பண்ணி விடுது, பேசியல் பண்ணி விடுது. அந்த பேசியல் இருக்கு, இந்த பேசியல் இருக்கு கூப்பிடுதாடா. அது மட்டும் இல்லடா, ஆஃபர் வேற சொல்லுதா பாத்துக்க. சாம கல்யாணத்தன்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லிருப்பால. அப்போ நீங்களும் ஒளிஞ்சுதான் நிக்கலடா. ஒளிரதா பியாய் ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஏய், மண்டையில முடியல, அதை எண்ணியே இந்த விரட்டு தானா ஒன்னு எப்படிதான் விட்டு வைப்பா?
கொண்டெல்லாம் போடுவானே அப்பா. அதுக்கு தான் என்ன கூப்பிடுறா. ரெட்டு சடை போட போறாளாம். உனக்கு இருக்க முடிக்கி ரெட்டு சடை 4 சடை கூட போடலாம்டா. அவளுக்கு சுருட்டி மக்கி தொப்பிக்குள்ள அடக்கி வச்சிருக்கிய. எப்போ எப்போ என்னடா என் பயிலுக்கும் இப்படிதானே இருக்கும். இவரு ஒரு மார்க்கத்துல இறங்கிட்டாரு. இனி பெத்துக்காம விட மாட்டாரு. முடிவு பண்ணிட்டான்ப்பா. அது சடை நீ என்ன ஓடி ஒழிஞ்சிட்டு கிடக்க. என் வீரத்துக்கு அடையாளமே என் மீச. அதை எடுத்துட்டு பேசல் பண்ண போறாளாம். அது எவ்வளவு நாக்க சொல்லுதா. மாமா இந்த மீச நல்லவே இல்ல மாமா, நான் உங்களுக்கு சூப்பரா பண்ணி விடுதேன் மாமா, வாங்க மாமாங்க. பச்சைப்புல கேட்கலாடா போ. கிங்ஸ்ல கிங்ஸ்ல ஏண்டா ஏன் நானே அங்கிருந்து ஓடி வர முடியாம ஓடி வந்திருக்கேன். உன் வாயில வசம் போச்சு தேக்க. இவ்வளவு எப்படினாலும் மறக்கிறேன். நான் அவனை மாட்டி உள்ள நினைச்சப்பா. ஆகா இவன் தான் சத்தம் கொடுத்துருக்கான். இவனை தான் பிடிப்பா. நம்ம ஓடிடுவோம். அப்பா நேஸ்க்கு போயிட்டான்ப்பா. டேய் சிரிச்சுக்கிட்டே வரடா. மடக்கி வா. ஓட்டத்தை புடிடா. அம்மா இவளுக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாரு? அம்மா இந்த சாமனா வாங்கி கொடுத்தது யாரு? ஆத்தே கண்டிப்பா ஜான் வழியா தான் இருக்கணும். அவன் கொடுக்க சொல்லனா இவள இந்த பாடு படுத்துது. எப்படி எனக்கு ஹேர் கட்டிங் கட்டி விட போறாளாம், முடியெல்லாம் வெட்டி விட போறாளாம், மங்கி கிராப் வெட்ட போறாளாம். அத்தே எப்படி ஓடி ஓடி தெரியலையே. வர மாட்டேன்னு சொன்னாலும் எல்லா பயிலுகிட்டையும் சொல்லி கொடுத்துருவா. அவளவே சேர்ந்து புள்ள சந்தோஷப்படுவா. புள்ள ஆசைப்பட்டுட்டா போங்கம்மா பானுங்க. முடியாது முடியாது. அம்மா இந்த பயிலும் ஒத்தியும் காணும். ஐயா ஐயா யாராவது காப்பாத்துங்களே. அவா அம்மா என்ன விட்டுரு. ஆகா இவி சிக்கிட்டவ. இவில கோத்து விட்டுட்டு நம்ம ஓடிட வேண்டியதான். ஆகா இவி நிக்கவ. இவில கோத்து விட்டுட்டு நம்ம ஓடிட வேண்டியதான். என்ன ஒண்ணு இல்ல. பிள்ளை இசை உங்களை தேடிக்கிட்டு இருந்தா நானும் உங்களை தேடி தட்டவோல விட்டுட்டு வரேன். அந்த ஜான் ரூம்ல தான் இருக்கா பாத்துக்கங்க. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்களேன். அவன் நம்மளை வச்சுட்டு இது இவளுக்கு தெரியக்கூடாது. நான் இப்பதான் இசை ரூமுக்குள்ள போயிட்டு வரேன். அவ உங்கள தேடிக்கிட்டு தட்டோல விட்டுட்டு அழைதான். பெரிய காரனு ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்களேன். அத்தி ஆட்களை சொல்லி விட ஆரம்பிச்சுட்டா. ஓடி ஓடி முடியாது. எங்க ஓட செவ்வாழ மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அத்தி ரொம்ப வெட்டிட்டு வரா போலுக்கு. எப்படி சமாளிக்கிட்டு தெரியலையே. இந்த மனுஷன் வேற எங்க ஓடிச்சுன்னு தெரியல. தகுதிக்கு ஓடிச்சுது. எனக்கு மங்கி கிராப் போட்ட போறாளா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விட போறாளா, அதுக்கான பேசல் பண்ண போறாளா. வாங்கல பொடி நிறைய வாக்கிங் போயிட்டு வருவோம். எப்பா பையோட என்ன வெட்டுது. கேஷுவலா நிப்பா. இவ ரெண்டுத்தையும் கொத்து விட்டுற வேண்டியதா. அத்தை என்னத்த சமையல் பண்ணட்டும்? நான் காலேஜுக்கு போலான்னு இருக்கேன் பாத்துக்க. அத கேட்ட இழுத்து மூடிட்டால. காலேஜுக்கு போறிய பின்வாசல் வழியா தான் போக வேண்டியது இருக்கும். பாத்துக்கங்க. ஒன்னையும் வடிக்கிட்டதோ. அப்ப நீங்க சிக்கிட்டனவா? என்ன வரட்டுதா. நம்ம தட்டடியா ஓடிடுவோம். நான் இதுதான் ஓடி வரேன். அங்க என்ன வட்டிட்டு வரா. அபியம்மான்னு முடியல. இந்த வீட்டு ஆம்பளைங்க கையில மட்டும் சிக்கிறாதீங்க. நம்மள பிடிச்சு கொண்டு அவகிட்ட ஒப்படைச்சிருவாங்க. எங்க அவனுங்களே தலைதறிக்கதான் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நீங்களும் ஓடிதான் வந்திருக்கியா? உங்களை யாரையாவது கொத்து விட்டுட்டு நான் தப்பிச்சலான்னு பார்த்தேன். நீங்க ஆடும்போதே எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா இங்க தேடி வந்துவா. வாங்க அடுத்த இடத்துக்கு ஓடுவோம். எப்பெல்லாம் ஓட வேண்டியிருக்குது. நான் 3 மொட்டை மாடி தாவி வந்திருக்கேன் தெரியுமா? அப்ப அந்த மொட்டை மாடியில தாவினது நீங்க தானோ? நீ என்ன நினைச்ச? நான் குரங்கு தாவுது நினைச்சேன். இசை போட்டு வளர்த்துட்டு இருந்தால 2, அதுதான் ஓடுது நினைச்சுக்கிட்டேன். ஆமா 2ல ஓடிச்சது. நான் ஒண்ணு. ஐயா உங்களுக்கு தான் குறுக்கோடி கால் வலி இருக்க. நீங்க எதுக்கு மொட்டை மாடியே தாவணிய? மங்கி கிராஸ் வெட்டி விடுவானா? அவ கண்டிப்பா வெட்டி விட்டுருவா. நான் தெரியல அந்த முடியும். அது சரி உனக்கு என்ன பண்ண சொன்னா? ஹேர் கட்டிங்க அதுக்கு ஃப்ரீ, ஐப்ரோ எடுக்கிறதா அதுக்கு ஃப்ரீ, லிப்டிக் போட்டு விடுறதா. விளங்கிரும். அவ வர மாதிரி இருக்கு. ஓட்டத்தை புடிங்க. இங்க நின்னுட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் ஓட்டத்தை புடிங்க. முடியலையே. நான் 2 கிலோமீட்டருக்கு மேல ஓடி இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்து நைட்டி போடுவானா? ஐயோ எனக்கு ஓட கூட முடியல. எல்லா குழந்தைனாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் இவங்கள நைட்டி போட்டா எப்படிதான் இருக்கும்? ரூமுக்குள்ள தானே இருக்கேன். நைட்டியை போட்டேன். இப்படி விரட்டிட்டு வரால. எந்த குழந்தையும் லாந்தல. எல்லா குழந்தைமாரும் தலைவரிக்க தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது சரி இந்த பியூட்டி பார்லர் ஐடியா கொடுத்தது யாரு? வேற யாரு? பெரியத்த மருமவனா நினைச்சேன். அவத்தான் இந்த ஐடியா கொடுத்திருப்பான்னு நினைச்சேன். அது சரியா தான் இருந்திருக்கு. பேசுறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு என்ன மேக்கப்? பேரே தெரியல. 2-3 பிளாஸ்டிக் டப்பாவா எடுத்தா. அத்தனை கிருமி ஒண்ண போட்டு கலக்கி அதை என் மேலலாம் அப்ளை பண்ண போறானா. தகுதிக்கு ஓடி வந்திருக்கேன். உனக்கு அது ஒரு கிரீமு தான்.
எனக்குள்ள என்ன கிரீம்னே தெரியல. அப்பயே பண்ணிட்டா. அப்படியே சோரி எடுக்க அதான் ஓடி வந்துட்டேன். நல்ல நேரம் தடவுக்கு முன்னாடி நான் ஓடி வந்துட்டேன். அதெல்லாம் சரி, இந்த கிரீம் எல்லாம் எங்குள்ள கிரீமு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காளுவ. அவ வாங்கல, வாங்கி கொண்டு கொடுத்தானுவ. அதான் ஓட்டத்தை பிடிச்சிருக்காவ. ஏவா முடியல, என்ன வருத்தா சில்லு வந்து உன்னை கிச்சிலின்னு சொல்லல தப்பே இல்ல. அவன் கரெக்டா தான் பேர் வச்சிருக்கான். கிச்சிலி மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு சில்லு வந்து மாதிரி பறந்து பறந்து நம்மளை தேடி கண்டுபிடிக்குது. நான் இன்னும் மரத்துல மட்டும்தான் ஏறல, அதையும் ஏற வச்சிருவா. என்ன ஓட்டா, ஐயோ இதுக்கு மேல எங்க ஓடன்னு தெரியலையே. ஐயோ இருக்குதாலே, முடியலையே முடியலையே முடியலையே. அட்டே கிங்சன், நீ எங்கடா இருக்க? ரெட்ட பிள்ளைக்கு ஆசைப்பட்டல, மேக்கப் பண்ணிக்கடா. ஏய், நீ மத்ததுல ஏறி கிடந்த கண்டுபிடிச்சிட்டா. எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. மோப்பம் முடிச்சிட்டானே. அப்படி மோப்பம் முடிச்சானே. ஐ தரமாமா அப்படிங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். உங்க செண்டு மனம் தாங்க. எங்கேயும் ஓடி ஒழிய முடியலனே. இன்னைக்கு பார்த்து செண்டு அடிப்பானே. முடியலனே முடியலனே. டேய், என்னை எப்படியாவது காப்பாத்துடா. எதையே நான் காப்பாற்ற முடியாம தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஊரெல்லாம் ரவுடி வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேனே. என்னையவே இவ்வளவு ஓட்டம் உடச்சிட்டால. முடியலனே முடியலனே முடியலனே. அது செண்டா, அந்த சீமை புத்திர ரெட்ட பிள்ளை வேணும்னு கேட்டானே, அவன் எங்கடா? அவன் எப்பவுமே தலை தெரிக்க ஓடிட்டான். அவனை ஏன்டா தப்பிக்க விட்டா? அவன் தான் சித்திர புத்திரனாச்சே. அங்க இங்க நுழைஞ்சு போறாம்னே. எனக்கு அவனே மாதிரி ஓட தெரியலனே. என்னம்மா ஓடுதாமனே? அவன் சின்ன பிள்ளையா போடுதாண்டா ஓடுவான். நானும் அவனே மாதிரி ஓடலான்னு தானே ஓடுனேன். மடக்கி பிடிச்சிட்டானே. அது வேற ஒண்ணு இல்ல, அவன் எப்படி ஓடுவான்னு இசை பவுலிக்கு தான் தெரியும் பார்த்துக்க. அவனே மாதிரி ஓடுவான். சேம் பெட்டு பத்தியா? நாம என்ன பண்ணாலும் பவுலிக்கு தெரியும் பார்த்துக்க. அதம்னே உண்மை, அதம்னே உண்மை. நாம என்ன பண்ணாலும் அவளும் பண்ணுதானே. நான் மலை ஏறினா அவளும் ஏறுதா. நான் குதிச்சா அவளும் அசால்ட்டா குதிக்காத. சேம் பிளேட்டுனே, சேம் பிளேட்டு. ஏண்டா நம்ம தப்பிக்க முடியாதோ? அது சரி, ஜானனுங்க ஓட்டுக்கு மேல பாரு. ஓட்டுக்கு மேலையா? அண்ணன் அப்பவே எஸ்கேப் போயிட்டான்டா. அண்ணனுக்கு முதலையா தெரிஞ்சுட்டு இத்தனையும் வாங்கி கொடுத்துட்டு அண்ணன் முன்னெச்சரிக்கையா நம்மளை விட்டு முதல்ல ஓடி இருக்கா. அப்பவே ஓட்டுக்கு விளையாடி அண்ணன் ஒளிஞ்சுக்கிட்டான். நாம அங்க போக கூடாது. எங்கடா அண்ணே? பாவமா பச்சை பள்ளியா போய் பிள்ளைகிட்ட சிக்குங்கடா, பிள்ளைக்கு ரொம்ப ஓட முடியாதுன்னு சொல்லுதா. அப்போ நம்ம சிக்கு வச்சிருவான்னு சொல்லி. அதான்டா உண்மை. அது குடும்பம் எங்கதான் சிக்கி இருக்கு உங்களுக்கு. இந்த ஐடியா கொடுத்ததே உன் பொண்ணாடி தான் பாத்துக்க. டேய், என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ ஒழுங்கா போய் அவகிட்ட சிக்கிரு. ஆமா, தோரவா சிக்கணும். அப்பாடா தோர சிக்கிட்டா. டேய் டேய், நீதான் போய் சிக்கணும் சொல்லிட்டேன். எங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. அவர் போட்டு போவா பாருங்க, போவ. என்னால முடியாது. அவன் எனக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னா தெரியுமா? அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. கேட்டியா? மரியாதை சிக்கிரு சொல்லிட்டேன். இல்ல நானே பிடிச்சு கொண்டு உள்ள விட்டுறேன். நான் எவ்வளவு தண்டை ஓட தட்டடியா தாவனே. இவா குரங்கு தாவது நினைச்சிருக்கா பாத்துக்க. அத்தை அப்படி சொல்லாதீங்க தே. அத்தைய பார்த்து நான் அப்படி சொல்லுவேன் அத்தே. என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னேன் தே. பாத்தியாடா அப்புறம் எந்த அளவுக்கு தாவி இருப்பேன்னு பாத்துக்கடா. என் மருமகளுக்கு நான் குரங்கு தாவட மாதிரியா இருந்திருக்கு. என்னால முடியாது. அவன் என்ன ஒண்ணு நினைக்கிறவா. நானும் போக மாட்டேன். நீ பாக்காம நான் விட மாட்டேன். எல்லாமே சேர்த்து தூக்குங்க. ஆமாமா, இவனதான் எல்லாரும் தூக்கி கொண்டாங்க விடணும். மாமா மாமா அவ வலை வீசி தேடா. இப்ப இங்கதான் வருவா. தோரமாமங்கறமா நிக்காங்க வாமா. ஐயா அத்தை, நீங்க எடுக்கத காட்டி கொடுத்தியா? எங்க அப்பா புதர்க்குள்ள இல்லங்க மாதிரி. ஐயோ இப்ப வந்து ஓட்டத்தை புடிக்கடா. எவ்வளவுதான் ஓட முடியல. அது நான் காலேஜுக்கு போறவில்லையே.